இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, திருச்சியிலே ஃபேமஸான ஒரு ஓடிடி சிக்கன் ஸ்பாட் அப்புட்ன்னு சொல்லி ஒரு சின்ன கடைக்கு வந்திருக்கோம். பாருங்க, கடை செட்டப் வந்து சின்ன செட்டப் தான். ஆனா உள்ள போய் பார்த்தோம்னா, KFCக்கே கண்டிப்பா டஃப் குடுக்கும். அவ்ளோ டிஷ் வச்சிருக்காங்க. இந்த டிஸ்ப்ளே ஷோ ஆவறத பார்த்தீங்கன்னாலே தெரியும். எவ்ளோ இருக்குன்னு. பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல மேலோட்டமா பாருங்க. ஃபுல் வீடியோல காமிக்கிறேன். எவ்ளோ டிஷ் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கடையில வந்து அண்ணன் இருக்காரு. அண்ணன்ட்ட வந்து என்னென்ன டிஷ் இருக்குன்னு கேட்போம். அண்ணே. நம்ம கடையில பாப்கார்ன் ரொம்ப ஃபேமஸான இது. ஓகேண்ணே. பாப்கார்ன் இருக்கு, மின்ட்ல பாப்கார்ன் இருக்கு, நார்மல் பாப்கார்ன் இருக்கு. 150 கிராம் ரூ. 100. 150 கிராம் ரூ. 100. அப்புறம் லெக் இருக்கு ரூ. 60 தான். 50 டை பீஸ் இருக்கு ரூ. 60. விங்ஸ் இருக்கு 50. ஸ்டிக் இருக்கு. ஸ்டிக் வந்து நல்லா இருக்கும். காமிங்கண்ணே. இது அண்ணா கொஞ்சம் நல்லா காமிங்கண்ணே. பாருங்க அண்ணன் கடையில வந்து ஸ்டிக்லாம் வச்சிருக்காங்க. ஆனா வேற என்னென்ன கிடைக்கும்? அப்புறம் தொட பீஸ், தை பீஸ். கை பீஸ் அண்ணே. தை பீஸ் ரூ. 60. ஓகேண்ணே. அண்ணே நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. கொஞ்சம் எடுத்து காமிச்சீங்கன்னா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குண்ணே. எடுத்து காட்டிருங்கண்ணே. வித் பிரைஸோட கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இது பாப்கார்ன் 150. அண்ணே உங்க கடையில வந்து இந்த பாப்கார்னோட ரேட் எவ்வளோண்ணே? 150 கிராம் 100. 150 கிராம் 100 ரூபாயாண்ணே? கண்டிப்பா பாருங்க 150 கிராம் 100 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்து. எல்லாமே நல்லா தரமா இருக்கு. அண்ணே வேற என்னென்ன உங்க கடையில இருக்கு? லெக் இருக்குண்ணே. அது கொஞ்சம் அப்படியே எடுத்து காட்டிருங்கண்ணே. அண்ணன் வந்து நமக்காக ஒரு லெக் எடுக்கிறாரு. பாருங்க. லெக்லாம் நல்லா KFC ஸ்டைல்ல இருக்கு. நல்லா தரமா இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க. அண்ணே உங்க கடையில லெக்கோட ரேட் எவ்வளோண்ணே? 60. 60 ரூபாயாண்ணே? கண்டிப்பா வந்து ஒர்த்து. KFCலே வந்து ரேட் அதிகம். ஆனா அண்ணன் கடையில வந்து பாருங்க வெறும் 60 ரூபாய்க்கு குடுக்குறாங்க. அண்ணே வேற என்னண்ணே உங்க கடையில இருக்கு? அண்ணன் வந்து இப்ப நமக்காக லெக் அண்ட் தை காமிக்கிறாங்க. அண்ணே லெக் அண்ட் தையோட ரேட் எவ்வளோண்ணே? 120 ரூபாயாண்ணே? கண்டிப்பா வந்து நல்லா படா சைஸ்ல இருக்கு. நல்லா ஒர்த்தா இருக்கு. ஆனா இது எவ்வளவு சொன்னீங்க ரேட்டு? 120 தானே? கண்டிப்பா வந்து 120 ரூபாய்க்கு ஒர்த்து. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க. உங்க கடையில என்னென்ன இருக்கு? மின்ட்ல பாப்கார்ன். மின்ட்ல பாப்கார்னானே? அத கொஞ்சம் காமிங்கண்ணே. பாருங்க அண்ணன் கடைய ஸ்டைலே பாருங்க. வெறும் பாப்கார்ன் டைப்ல தான் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து மின்ட் ஃபிளேவரானே? பாருங்க எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. ஆனா அடுத்து என்னண்ணே இருக்கு? விங்ஸோட ரேட் எவ்வளோண்ணே? 50 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒருத்து. நல்லா பெரிய சைஸா தான் இருக்கு. பாருங்க. எல்லாமே நல்லா தரமா இருக்கு. அண்ணன்ட்ட வந்து ஃபேமஸ் என்னன்னா ஸ்டிக்கு கிடைக்குது பாருங்க. அண்ணா ஸ்டிக்கோட ரேட் எவ்வளோண்ணே? 50 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒருத்து. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். பெரிய பெரிய கடையில தான் இந்த ஸ்டிக்லாம் கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி சின்ன கடையிலையும் கிடைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. யாராவது திருச்சி சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில சாப்பிட்டு பாருங்க. அண்ணா வேற என்னென்ன இருக்கு? ஆனா இந்த தை பீஸோட ரேட் எவ்வளோண்ணே? பாருங்க கண்டிப்பா 60 ரூபாய்க்கு ஒருத்து. எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. பாருங்க அண்ணன் கடையில வந்து அடுத்து லாலிபப் வச்சிருக்காங்க. ஆனா எவ்வளோண்ணே? 2 பீஸ் 50 ரூபாய்ண்ணே? 2 பீஸ் 50 ரூபா. கண்டிப்பா 2 பீஸ் 50 ரூபா ஒருத்து. பாருங்க. அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து சூடா பொரிச்சு தான் கொடுக்குறாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா எல்லாம் அப்பப்ப ஃப்ரை பண்ணி தராங்க. பாருங்க இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க எல்லாமே வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா பொரிச்சு தராங்க. எதுவுமே வந்து பழைய ஸ்டாக் கிடையாது. எல்லாமே வந்து அப்பப்ப அவங்க பொரிச்சு ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. பாருங்க இந்த வீடியோவே பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லாமே பொரிச்சு பொரிச்சு அப்படியே சேல் பண்றாங்க அண்ணன். பாருங்க கஸ்டமரும் எவ்வளவு பேர் இருக்காங்க. பாருங்க அண்ணங்கடையோட மெனு தான் ஓடிடி சிக்கன் ஷாப். பாருங்க ஒரு லெக் அண்ட் தை வந்து 120, ஒரு லெக் வந்து 60 ருபீஸ், மின்ட் பாப்கார்ன் வந்து 150 கிராம் வந்து 100 ருபீஸ். பாருங்க எல்லாமே நல்லா ரேட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. பாப்போம். அண்ணன் வந்து அப்பப்ப சூடா பாருங்க கஸ்டமருக்காக வந்து பேக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அண்ணன் கடையில ஏதோ ரகசிய மசாலாலாம் வச்சிருக்காங்க. பாப்போம் அண்ணன் கடையில வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றப்ப கையில வாங்கி பாப்போம் எப்படி இருக்குன்னு.
கடையில வந்து அண்ணன் இருக்காரு. அண்ணன்ட்ட வந்து கடை லொகேஷன் எங்க இருக்குன்னு கேட்போம். அண்ணே உங்க கடை கரெக்டா எங்கண்ணே லொகேட் ஆயிருக்கு? ஜங்ஷன்ல ரயில்வே ஆம்பூர் பிரியாணி இப்ப ரெஸ்டாரண்ட் வந்துருக்காங்கல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அதாவது ரயில்வே மியூசியம் ஆப்போசிட்ல அண்ணன் கடை வந்து எங்க இருக்குன்னா, அப்படியே திருச்சி ஜங்ஷன் அந்த ஆம்பூர் பிரியாணி ரயில்வே ரெஸ்டாரண்ட் அதுக்கு அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடை இருக்கு பாருங்க. யாராவது திருச்சி சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணே உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குண்ணே. ஏன்னா வெளியூர்ல இருந்து வரவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் கடை இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு வரட்டும்ண்ணே. ஓகேண்ணே. 6381 67 70 25. அண்ணே உங்க நேம்ண்ணே? நேம் வந்து விஷ்ணு. விஷ்ணுவாண்ணே. கிட்டத்தட்ட 4 வருஷமா அந்த இடத்துல கடை போட்டுருக்கோம். இந்த இடத்துல 4 வருஷமா வச்சிருக்கீங்களாண்ணே? நல்லா மூவிங் இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ரெகுலரா வருவீங்க. ஓகேண்ணே. வந்தீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ரெகுலரா வர மாதிரி இருக்கும். ஓகேண்ணே. அண்ணன் சொல்றத கேட்டீங்கனாலே தெரியும். அண்ணன்ட்ட வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணன் வந்து ஏகப்பட்ட டிஷ் வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. திருச்சி சைடு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில சாப்பிட்டு பாருங்க. அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல சொல்லுங்க. அண்ணா டைமிங் வந்து அண்ணா கடை டைமிங் அண்ணே? 1 to மதியம் 1ல இருந்து நைட் 10 மணி இருக்கு. மதியம் 1க்கே இதெல்லாம் ரெடி ஆயிருமாண்ணே? இல்ல பாதி சரக்கு ரெடி ஆகும். மறுபடியும் நைட்டுக்கு வந்து நாங்க தனியா ரெடி பண்ணுவோம். ஓகேண்ணே. கரெக்டா எந்த டைமிங் வந்தா சூட்டபிளா இருக்கும்ண்ணே? எல்லா திங்ஸும் இருக்க மாதிரி. நீங்க எல்லா திங்ஸ்னா ஈவினிங் மேல வரலாம். ஈவினிங் கரெக்டா எல்லாம் வரும். டைமிங் ஒரு அப்ராக்ஸிமேட் டைமிங் சொல்லுங்கண்ணே. அப்புறம் எப்படின்னா எல்லா டிஷ்ஷும் இருக்குன்னாக்கா 5 மணிக்கு மேல வரலாம். எல்லாமே இருக்கும். ஒரு 5:30 போல வந்தா கரெக்டா இருக்குமாண்ணே? கரெக்டா இருக்கும். ஓகே. அண்ணன் கடை வந்து யாராவது வர மாதிரி இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ணன்ட்ட போன் அடிச்சு கடை இருக்கா என்னன்னு கேளுங்க. கேட்டுட்டு வர மாதிரி இருந்தா ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு மேல வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா பெரிய பெரிய கடையில போய் நம்ம சாப்பிட்டு பார்க்கறது இது மாதிரி சின்ன சின்ன கடையில சாப்பிடலாம். எல்லாம் நல்லா தரமா கொடுக்குறாங்க. அண்ணே போயிட்டு வரண்ணே. பாய்ண்ணே. ஓகேண்ணே.